அந்த காஃபி ஊற்றிக்கிட்டு இருக்கப்பே நாங்களாம் நக்கிக்கிட்டு போகிறதா இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக ஹர்ட் ஆச்சு. விஜயோட சண்டை போடுவேனே தவிர இந்த மாதிரி நக்கிறது வார்த்தை இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்ல வரதுன்னா ஒரு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தங்கிட்ட தப்பாக பேசின ரம்யாவுக்கு சரியான இடத்துல பதிலடி கொடுத்துருக்காரு திவாகர் அவர்கள். அதாவது தங்கிட்ட நக்கிட்டா போகிறது அப்படின்னு சொல்லி பேசினாங்க ரம்யா. அதை வச்சே ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு அவங்கள நாமினேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிக் பாஸ் வீடு, நான் ரொம்ப படித்தவன், என்ன மாதிரி ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு நக்கிட்டு போகுது அந்த மாதிரிலாம் பேசுறதுன்றது நல்லா இல்லமா அப்படின்ற மாதிரி சொல்லி ரம்யா வந்துட்டு நாமினேட் பண்ணிட்டாரு நம்மளுடைய திவாகர் அவர்கள். அதே மாதிரி ரம்யா எழுந்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்ககிட்ட இப்படி நடந்துக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் தான் வந்துட்டு எல்லாக்கிட்டையுமே படித்தவங்க படிக்காதவங்ககிட்டையும் போயிட்டு நான் படித்தவன் என்கிட்ட இப்படி நடந்துக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிக் பாஸ் வீடியோ எல்லாருக்கும் பொதுவானது தானே, அப்போ நீங்கள் மட்டும் அப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து ரம்யாவும் கேட்டாங்க. 2 பேருக்கும் ட்ரா ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 2 பேருமே மாற்றி நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யாருன்னு சொல்கிறதுல ரொம்ப பெரிய தள்ளுமுள்ளே நடந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக போச்சு. ஆனால் ரொம்ப நேரம் போச்சு அப்படின்றது தான் ரொம்ப கடுப்பான விஷயமே. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில்